படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு என்ன பிடிச்சது? எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் ஹோப் தான் வைக்கணும் அப்படின்னு நல்லா பண்ணியிருந்தாங்க. கவின் எப்படி நடிச்சிருந்தாரு? சூப்பரா நடிச்சிருந்தாரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் படம் உங்களுக்கு பிடிக்குதா? எல்லாமே சூப்பரா எல்லாமே நடிச்சிருந்தாரு. இவனோட மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அதுதான் சும்மா தேட்டரே செமையா இருந்துச்சு. சின்ன சின்ன சர்ப்ரைசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லா மூவி ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. வெற்றிமாறன் வந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்ல நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்டோரி, பட் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. ஃபேஸை வச்சு யாரையும் நம்ம எப்படி சொல்றது, ஃபேஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது இப்படி சொன்னாங்க. நல்ல ஸ்டோரி, பட் கவி நல்லா பண்ணியிருந்தாரு. படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சினிமா பத்தி போச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் பத்தி போச்சு. ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு, மியூசிக் நல்லா தான் இருக்கு. வெற்றிமாறன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்கு எல்லாமே. ஓவரால் எல்லாரோட வந்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் ஆகும் இந்த படம். நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஓவரால் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா தேடி கெடுப்பா போட்டிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. கவின் நடிப்பு வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. லைஃப்ல லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா வந்து பாருங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். மியூசிக் செம ப்ரோ. யுவன் மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. ப்ரோ இவ்வளவு நாள் வந்துட்டு மலையாளம், மஞ்சுமெல் பாய்ஸ், கன்னடா இண்டஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தமிழ்ல வந்துட்டு 2024 ஃபர்ஸ்ட் ஹிட் படம் இதுதான். படத்துல வந்துட்டு நம்ம ஹோப் தான் சார். ஹோப் மேட்டர். அண்ட் அதான் நம்ம விடாம முயற்சி பண்ணா இதனால நம்மளால முடியும், அதுதான் மேட்டர். அண்ட் டைரக்டர் இளன் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே வந்துட்டு எங்கேயுமே லேக் ஆகல. ஃபுல்லா இதுதான், லேகே இல்லை. செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி, செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற மாதிரி. அவர் பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தி பேசவே முடியாது ப்ரோ. ஏன்னா அந்த அளவு பண்ணிருக்காரு அவரு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கவின் வேற, இப்ப பாக்குற கவின், அதனால அவர் வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்டோரி பிளாட் வந்துட்டு வேற மாதிரி. என்ன பிடிச்சது ப்ரோ? பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. எமோஷன்ஸ், அந்த ட்ரீமை நோக்கி போற ஜேர்னி நல்லா பொறுமையா ஸ்லோவா இருந்தாலும் நல்லா சொல்லியிருக்காங்க, இன்டென்ஸா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது. இவன் திருப்பி விண்டேஜ் இவனே வந்து இறங்கி மியூசிக் போட்ட அளவுக்கு செமையா இருந்தது. சாங்ஸ் அதுவும் இருக்கு. நீங்க பாருங்க, கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. கிளைமேக்ஸே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைஸ் தான், நல்லா இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வர சாங் கண்டிப்பா சர்ப்ரைஸா தான் எல்லாருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. ஓவராலாக படமே சூப்பராக இருந்தது. படம் பயங்கரமாக இருந்தது. நிறைய படத்தோட ரெசம்பிளன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி படத்தில் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியுது, இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது அந்த பழைய இதோட இது பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஆக்சுவலி படம் ஆக்டிங் வைஸ் வந்து கவின் மட்டும் இல்லை, ஓவரால் கேஸ்ட்ல இருந்த எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க, சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக அவங்க அப்பாவோட கேரக்டரோ சரி, அவங்க அம்மாவோட கேரக்டரும் சரி, படத்தை வந்து கவின் கூட சேர்த்து கேரி ஓவர் பண்ணதெல்லாம் பயங்கரமா இருக்கு. படத்துல ஒரு பாட்டு, அந்த பழையோட விண்டேஜ் சாங் ஒன்று, அந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கு. ஆனா இந்த கதைக்குன்னு அது எடுத்து வச்ச மாதிரி அந்த பழைய சாங் ஃபிட் ஆச்சு, பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு அந்த சீக்வன்ஸ்ல. ஓரளவு பிஜிஎம் இப்போ வந்து நிறைய இதுக்கு முன்னாடி வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 monthsல அந்த படத்துல பிஜிஎம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை நிறைய தமிழ் படத்துல. இந்த படத்துல அதை கேரி ஓவர் பண்ணி சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. பிஜிஎம் படத்துல நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. பிஜிஎம்லாம் டெஃபினெட்லி எஸ். ஏன்னா ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ற விதம் வந்து நல்லா இருந்தது. ஒரு படம் பண்ணணும் எப்படி வேணாலும் அந்த படம் இருக்கலான்ற மாதிரி இல்லாம செலக்ட் பண்ணி எடுத்து அந்த படத்தை கேரி ஓவர் பண்றது நல்லா இருந்தது.